வணக்கம். இப்போ நம்ம லிமிட் லாஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லாஸ்ன்றது நீங்கள் பெருசாக மெமரி வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட்டு சாதாரண சில ப்ளஸ்ஸு இது அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் லாஸ் தான். சப்போஸ் C is a constant and the limits extends to a f of x and g of x ரெண்டு லிமிட்டும் exist, then limit extends to a f of x plus or minus g of x equal to like this. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிவிட்டு பிறகு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தனித்தனியாக பிரித்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ், அதாவது f of xக்கு தனியாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு g of xக்கு தனியாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பிறகு அந்த நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கலாம், மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்கலாம். சிமிலர்லி ஒரு ஃபங்க்ஷன் c into f of xக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f of x into g of x. ரெண்டு ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட் எடுக்கிறதுக்கு பதிலாக தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், லிமிட் எடுத்துகிட்டு பிறகு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். கிடைக்கிற ஆன்சர்ஸை என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இங்கே லிமிட்ஸில் இது ஒரு ஸ்பெஷல் லா. இதுவே வந்து இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் ஹோல்ட் ஆகாது இல்லையா. டிஃப்ரென்ஷியேஷனில் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்க அப்படியே தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு ப்ராடக்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. u v dash ப்ளஸ் v u டேஷ்ன்ற மாதிரி போடுவோம் இல்லையா. அது மாதிரி இங்கே கிடையாது. நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், லிமிட் எடுத்துக்கலாம். இந்த சேம் வே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x and divided by g of x. டிவிஷனுக்குமே நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா மேலே தனியாக f of xக்கு தனியாக லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு g of x தனியாக லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம டினாமினேட்டரில் போடுற நம்பர் என்னவாக இருக்கணும், நான் ஜீரோவாக இருக்கணும். இஃப் இட் இஸ் ஜீரோ தென் திஸ் வேல்யூ பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. நோ, ஸோ இங்கே போடுற வேல்யூ நான் ஜீரோவாக இருக்கும்போது நம்ம அந்த லிமிட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் லாவே தான். இப்போ சம் f of xன்ற ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கலாம். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஸ் டு a எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா எக்ஸுக்கு மட்டும் நம்ம a போட்டுட்டு அதுக்கு பிறகு n போட்டுக்கலாம் பவர். சரியா. இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் லாஸ். இதை யூஸ் பண்ணி இப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்வே ரொம்ப சிம்பிள் தான். இந்த சேம் வே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு லிமிட் எடுக்கணும், எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு போடணும்னா இங்கே எக்ஸே இல்லாத பட்சத்தில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏ போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சி ரிமைன்ஸ் சி இட் செல்ஃப். சரியா. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட லிமிட் சி இட் செல்ஃப். நவ் லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இவாலுவேட் லிமிட் ஆஃப் தீஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏவுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கலாமா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 4ஓட லிமிட் என்னன்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரியே அடிஷன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது எப்படி போடலாம், இந்த ஒரு முறை மட்டும் நம்ம டீட்டெயிலாக போடலாம். பட் திரும்ப அடுத்த முறைலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே போட்டுக்கலாம். சரியா. 2x ஸ்கொயர் மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 3x ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 4. அதாவது ப்ளஸ் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க, 2 into 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5 போடுங்க, 3 into 5 ப்ளஸ் எக்ஸே இங்கே இல்லை, அதனால் என்ன பண்ணும் 4 அப்படியே இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 25 மைனஸ் 15 ப்ளஸ் 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 54ன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ இது சேர்ந்து 54 மைனஸ் 15. ஸோ 54 மைனஸ் 15 இஸ் 39 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி ப்ராப்ளம் பார்க்கலாமா. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். இது 2 மார்க்ஸில் தான் அதிகபட்சம் கேட்கலாம். ஸோ விச் இஸ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி நம்ம படித்த அந்த டிவிஷன் லாவை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்டென்ஸ் டு -2 x cube ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அதாவது நியூமரேட்டரில் தனியாக டினாமினேட்டரில் தனியாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2 5 மைனஸ் 3xன்னு போட்டுக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம், எக்ஸ்டென்ஸ் டு -2 போடும்போது இந்த லிமிட் வந்து 0க்கு போகுதான்னு பார்க்கும்போது 2 போட்டோம்னா 3 2s are 6 ப்ளஸ் 6 தான் வரும். ஸோ டிவைடடில் 11 வர்றதுனால இது நாட் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் வி கேன் யூஸ் தட் டிவிஷன் லா. ஓகேவா. ஸோ டிவிஷன் லா யூஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே தனித்தனியாக போட்டுக்கலாம் இல்லையா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஒரு முறையும் போட வேணாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு
minus 2க்கு அப்படியே போட்டுக்கலாம் minus 2 the whole cube plus 2 into minus 2 the whole square minus 1 divided by 5 into 5 minus 3 into minus 2. So simplify பண்ணோம்னா minus 2 cube is minus 8 plus 2 into plus 4 minus 1 divided by 5 plus 6. So which is equal to minus 9 plus 8 divided by 11. So which is nothing but minus 1 by 11. Therefore limit x tends to minus 2 x cube plus 2x square minus 1 divided by 5 minus 3x is equal to minus 1 by 11. So இந்த மாதிரி இந்த லிமிட் லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த லிமிட் லாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டாக இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலான்றது தெரிஞ்சதுக்காக நம்ம சும்மா 2 ப்ராப்ளம்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? Now let's come to the next example. இந்த கொஸ்டின் நவம்பர் டிசம்பர் 2019ல 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. given that limit x tends to 2 f of x ஓட வேல்யூ 4 அண்டு minus 2 ஓட இது g of x உடைய லிமிட் வந்து minus 2 கொடுத்துட்டு find the limit that exist for. If exist, we need to find the limit for this function. So solution, what do we need to find? Limit x tends to 2 3 into இது 2 மார்க்ஸில் கேட்ட கொஷின். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இது எழுதியாச்சா? இப்போது நம்ம அந்த லிமிட்லாம் யூஸ் பண்ணி லிமிட் x tends to 2 3 into f of x அதாவது மேலே தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சேம் வே டினாமினேட்டரில் தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? லிமிட் x tends to 2 g of x. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம லிமிட்குள்ளே கான்ஸ்டன்ட் வந்து அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிக்கலாம்? வெளியில் எடுத்துக்கலாம். now this is equal to limit x tends to 2 f of x divided by limit x tends to 2 g of x. இங்கே நம்ம இந்த லா யூஸ் பண்ணணும்னா limit x tends to 2 g of x வந்து நான் ஜீரோவான்னு தெரியணும். பட் அவங்களாவே அதோட வேல்யூ -2 கொடுத்ததுனால ஸோ திஸ் இஸ் நான் ஜீரோ. தேர்ஃபோர் we can use that quotient law. அதாவது லிமிட் தனித்தனியாக டினோமினேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரம் the given information இது என்னவோ மாறிடும். லிமிட் x tends to 2 f of x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4 அண்ட் g of x ஓட வேல்யூ -2. ஸோ இதோட ஆன்சர் வந்து 12 by -12/2 which is nothing but -6. ஓகேவா? therefore limit x tends to 2 3 into f of x divided by g of x equal to -6. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். Next example, find the limit x tends to 1 g of x where g of x is the function given like this. சரியா? solution, நம்ம இந்த g of x என்ற ஃபங்க்ஷனுக்கு limit x tends to 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை பாருங்க. g of x ஓட வேல்யூ x plus 1 when x not equal to 1. சரியா? ஸோ நம்ம இந்த ரியல் லைனில் 1க்கு மட்டும்தான் பைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 1க்கு லெஃப்ட் சைட்லேயும் சரி x plus 1 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்லேயுமே நமக்கு x plus 1 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம லிமிட்ன்றது இந்த பாயிண்டில் லிமிட் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த பாயிண்டில் ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய லிமிட் கிடையாது. லிமிட்ன்றது நம்ம 1 லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணாலும் ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணாலும் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். சரியா? இப்போது நம்ம 1 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன? x plus 1 தான் இருக்குது. ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? x plus 1 தான் இருக்குது. therefore limit x tends to 1 g of x ஓட வேல்யூ is nothing but limit x tends to 1 x plus 1. இப்போ இங்கே சப்போஸ் வேறு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, நம்ம லெஃப்ட் சைடில் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிப்போம், ரைட் சைடில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். பட் ரெண்டு பக்கமுமே நம்ம ஒன்றை தவிர்த்து லெஃப்ட் சைட்லேயும் இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன், ரைட் சைட்லேயும் அதுதான் ஃபங்க்ஷன்றதுனால டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். லிமிட் வந்து 2 லிமிட் தான் நம்மளை கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நம்ம 1 ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து 2 ரீச் பண்ணி போகுது. பட் ஒரிஜினலாக ஃபங்க்ஷனல், அதாவது ஜின்ற இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ
at 1ல என்னமா இருக்கு பைன்னு இருக்கு ஓகேவா ஸோ இது லிமிட் வேல்யூன்றது வேற ஃபங்க்ஷனல் வேல்யூன்றது வேற இது ரெண்டும் சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேவா now let's come to the next example find the limit extends to 0 modulus of x உடைய லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க at x is equal to 0 சரியா வழக்கமாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் எக்ஸ்னு கொடுத்தாலே அந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே லிமிட் போட வேண்டாம் என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் எப்படி எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது அதாவது எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது மாடுலஸ் எக்ஸ்குள்ளே போடும்போது அது பாசிட்டிவாக மாறிடும் ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் எக்ஸை ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் நம்பரை இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அது பாசிட்டிவ் நம்பராக மாறிடும் இல்லையா ஸோ அதுக்கான அதாவது எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது எக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர் அண்ட் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு அது ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸை என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்துப்போம் சரியா இப்போ நம்ம லிமிட் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா இப்போ நம்ம லிமிட் எங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அட் 0ல் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 0க்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது நம்மளோட ஃபங்க்ஷனல் வேல்யூ மைனஸ் எக்ஸு அண்டு ரைட் சைட்லேருந்து வரும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ ப்ளஸ் எக்ஸு ஓகேவா நவ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் சைன் போட்டுக்கலாம் சரியா இப்போ இங்கே ரெண்டு பக்கமும் நம்ம சேம் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் போட வேணாம் இங்கே ரெண்டு லிமிட்டும் சேம் ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமாக இருக்கும்போது ஒரே டைமில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போட்டிருக்கலாம் பட் இங்கே வெவ்வேறு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் லிமிட் தனியாக ரைட் லிமிட் தனியாக கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 நெகட்டிவ் சைட்லேருந்து மாடுலஸ் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனுடைய லிமிட்ன்றது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 லெஃப்ட் சைடில் மாடுலஸ் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது மைனஸ் எக்ஸ்னு இருக்குது சரியா இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடு மைனஸ் 0ன்னு வரும் ஸோ மைனஸ் 0 இஸ் 0ன்னு போட்டுக்கலாம் சரியா சிமிலர்லி we need to find the limit from the positive side பாசிட்டிவ் சைட்லேருந்து போடும்போது என்ன வரும் லிமிட் x tends to 0 பாசிட்டிவ் சைடில் ஃபங்க்ஷன் என்ன எக்ஸ் ஸோ எக்ஸுக்கு அப்படியே 0 போட்டாலும் 0 ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வந்தாலும் 0 லெஃப்ட் சைட்லேருந்து 0 ரீச் பண்ணாலும் 0ன்னு தான் வருது ரைட் சைட்லேருந்து 0 ரீச் பண்ணாலும் 0ன்னு தான் வருது therefore ரெண்டு லிமிட்டும் சேமாக இருக்கா லிமிட் அதாவது therefore left limit is equal to right limit ரெண்டும் சேமாக வரதுனால limit x tends to 0 modulus x equal to 0 சரியா ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸ் தனியாக பார்க்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது பட் மாடுலஸ் எக்ஸ் பை எக்ஸ் போடும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் சரியா ஸோ அதுக்கு இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று இந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ண பாயிண்டில் மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது சரியா ஆல் அதர் பாயிண்ட்ஸில் லிமிட்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ண பாயிண்டில் மட்டும்தான் நம்ம லிமிட் எக்ஸிஸ்ட் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு ஆகாமல் இருக்கலாம் அதை மட்டும் செக் பண்ணால் போதும் ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து வரணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு லெஸ் தென் சைடில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் நமக்கு லெஃப்ட் லிமிட்டாக இருக்கும் அதுவே ரைட் சைட்லனா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் கண்டுபிடிப்போம் சரியா ஸோ ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணால் லிமிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான் ஓகேவா now next problem பார்க்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு at x is equal to 4ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் டிஃபைனே பண்ணியிருக்காங்க சரியா எக்ஸ் கிரேட்டர் தென் 0ல் இஸ் கிரேட்டர் தென் 4ல் இப்படின்னும் லெஸ் தென் 4ல் இப்படின்னு கொடுத்துருக்காங்க at x is equal to 4ல் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலை அவங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான் நம்மளை கேட்டிருக்காங்க சரியா நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இது லெஸ் தென் கிரேட்டர் தென்னு கொடுக்கும்போது தனித்தனி ஃபங்க்ஷனாக இருக்கும் இங்கே சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 4 அண்ட் 4ல் மட்டும் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் 4 வேறு மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு சம் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனை லெஸ் தென் கிரேட்டர் தென்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தா தான் நம்ம லெஃப்ட் லிமிட் என்ன ரைட் லிமிட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த 4ல் மட்டும்தான் அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது
அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் மட்டும்தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கேட்டிருந்ததும் அந்த பாயிண்டில் மட்டும்தான். சரியா? ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ல் தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. 4 இங்கே எடுத்துட்டோம்னா 4 லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? x<4 இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ 8 - 2x. And from the right side the function is 4x - 4. ஓகேவா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் சம் போடலாமா? லிமிட் x tends to 4 minus we are reaching the function f of x from the left side of 4. ஓகேவா? லெஃப்ட் சைட்லேருந்து 4 ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? லிமிட் x tends to 4. லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் 8 - 2x மாறிடும். அப்போ இந்த இடத்துல 4னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 - 8 0 இல்லையா? ஸோ லெஃப்ட் சைட் லிமிட் 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ரைட் சைட் லிமிட் பார்க்கலாமா? லிமிட் x tends to 4 plus f of x. சரியா? ஸோ இந்த 4ன்ற இந்த பாயிண்ட்டை நம்ம ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 4. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 4ன்ற அந்த பாயிண்டில் எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னாலும் என்ன தான் வருது? 0 தான் வருது. இந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்மளோட அந்த 4ன்ற பாயிண்டில் ரெண்டு லிமிட்டும் என்ன தான் வருது? சேமாக தான் வருது. therefore left limit equal to right limit. hence limit x tends to 4 f of x exists and its value is equal to 4. okay va? Now let's come to the next problem. இந்த question January 2018ல 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. sketch the graph of the function f of x. இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை பிளாட் பண்ணிட்டு அந்த கிராஃபை யூஸ் பண்ணி value of a determine the value of a for which limit exists. எந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் தான் ஏ, அந்த பாயிண்ட் ஏன்னா அந்த ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின் புரிஞ்சுதா? now let's start to solve the problem. நம்ம இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிராஃபை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணணும். ஒரு ஸ்ப்ளிட்டிங் வந்து -1ல், அடுத்தது வந்து -1லேருந்து +1 வரைக்கும் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1ல் எக்ஸ் கிரேட்டர் தென் 1ல் 1 to ∞ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 to ∞ ஃபங்க்ஷன் என்ன? 2 - x. அப்போ இந்த இடத்துல உனக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 2 - x. -1க்கும் +1க்கும் இடையில இன்க்ளூடிங் -1 +1 the functional value is x². and -∞ அதாவது -1க்கு லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து 1 + xன்னு இருக்குது. சரியா? நம்ம ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்படி போட்டுக்கலாமா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இங்கே 0 போட்டுக்கலாம். 1 2 3, இங்கே -1 -2 -3, சேம் வே 1 2 3 4 கூட எடுத்துக்கலாம், ஏன்னா x²க்கு, பட் x²க்கு 4 தேவையில்லை. -1 -2 -3 இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ இந்த நமக்கு -1லேருந்து +1 வரைக்கும் x² கொடுத்துருக்காங்க. x² என்பது பேரபோலான்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ -1 போட்டாலும் +1 தான் கிடைக்கும், +1 போட்டாலும் +1 தான் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப் இப்படி இருக்கும் இல்லையா? அதாவது -1க்கும் +1க்கும் இடையில மட்டும் x² பிளாட் பண்ணும்போது பேரபோலான்னு கிடைக்கும். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரு பாயிண்ட், ரைட் சைடில் 2ன்னு எடுத்துட்டோம்னா x = 2 போட்டோம்னா நம்மளோட வேல்யூ என்ன? 0ன்னு வரும். அப்போ இது வந்து 2, 0ன்ற பாயிண்ட். சரி, 3 போட்டு பார்க்கலாம். 3 போட்டோம்னா -1ன்னு வரும். அப்போ 3க்கு நேராக -1க்கு நேராக இந்த பாயிண்ட் வருமா? சரி, இந்த பாயிண்ட் இப்படி தான் போகும்னு தெரியும். நம்மளோட ஃபங்க்ஷன் இது 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுதான்னு பார்த்தா இல்லை. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது? 1ஐ தவிர்த்து 1க்கு அடுத்து உள்ள பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ அப்போ 1க்கு அடுத்து உள்ள பாயிண்ட் நம்மளால் என்னென்னு கணிக்க முடியாதுன்றதுனால 1ல் போட்டு பார்க்கலாம். 1ல் போடு, 2 - 1 போடும்போது நமக்கு 1ன்னே கிடைக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷன்லேயுமே நம்ம 1 போட்டால் 1ன்னே கிடைக்கிறதுனால இந்த அடுத்த பாயிண்ட், இந்த
இப்போ இது வந்து இந்த 1ன்ற பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்படி வந்துருமா கிராஃபு. ஆக்சுவலாக இந்த 1ல் இதுதான் பாயிண்ட்டு. பட் இந்த கிராஃபோடைய இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் வரவுமே இது இந்த கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 1ல் 1ன்னே கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாலும் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வேறு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாயிண்ட்டும் சேமாக வரதுனால இது இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே, அதாவது 1ல் இந்த ஃபங்க்ஷனுக்கும் 1 தான் கிடைக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்கும் 1ன்னே கிடைக்கிறதுனால அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் உனக்கு வந்து ஆன்சர் என்னென்னு ஒரு 1 தான் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் -1க்கு லெஸ் தானா பாருங்கள். இப்போ -2ன்னு போடுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. -2ன்னு போட்டால் என்ன வரும்? -2 + 1 வந்து -1. ஸோ இங்கே -2க்கு நேராக +1ன்றது இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் -3 போட்டால் -2 வரும். தட் இஸ் ஆப்வியஸ். அடுத்த பாயிண்ட் எங்கே வரும்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? -1க்கு லெஃப்ட் சைட்லேருந்து. -1க்கு லெஸ் தென் -1க்கு அடுத்துள்ள லெஃப்ட் சைடில் அடுத்து உள்ள பாயிண்ட் என்னென்னு கணிக்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், -1ல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். x = -1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போது -1, 0ன்றது இந்த பாயிண்ட்டா? இந்த பாயிண்ட் கிடையாது. இதுக்கு அடுத்துள்ள பாயிண்ட்லேருந்து நம்மளோட கிராஃப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் சரியா. அந்த அழகாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வளைச்சி போட்டுட்டேன். ஸோ நம்மளோட கிராஃப் என்ன பண்ணியாச்சு? பிளாட் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து நம்மளோட 2 - xன்ற ஸ்ட்ரெயிட் லைன். -1லேருந்து +1 வரைக்கும் x² என்ற பேரபோலா. -1 to லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 + xன்ற ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு. பிறகு எந்த பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கொஸ்டின் தப்பாக கேட்டுட்டாங்க. டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு தான் கேட்கணும். அதாவது ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அந்த கிராஃப் வந்து எங்கே பிளாட்டாக வந்து பிரேக் ஆகுதோ அங்கே மட்டும்தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கரெக்டாக கொஸ்டின் கேட்கணும்னா கேட்டிருக்கணும். நீங்கள் -1 தவிர்த்து மற்ற எல்லா ஆன்சர் இதுக்கு இந்த டஸ் நாட் இல்லாமல் இருந்ததுன்னா எக்ஸப்ட் -1 at all other points லிமிட் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா எந்த பாயிண்டில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கிடைக்கும்? இந்த கிராஃபை பாருங்கள். நம்ம கிராஃப்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரணும்னா இந்த கிராஃப் லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது -1க்கு நேராக ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இருக்குது? 0ல் இருக்குது. அப்போ லெஃப்ட் லிமிட் என்ன? 0. அதாவது இந்த ஃபங்க்ஷன் f(x)ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லிமிட் x tends to does not existன்னு கேட்டிருந்தா ஓகேவா. லிமிட் x tends to -1 from the left side. f(x)ஓட வேல்யூ என்ன? இந்த கிராஃபில் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து -1 ரீச் பண்ணும்போது -1க்கு நேராக ஒய் ஆக்சிஸில் இந்த கிராஃப் எங்கே முடியுது? 0ல் முடியறதுனால லெஃப்ட் லிமிட் இதுக்கு 0. நெக்ஸ்ட்டு லிமிட் x tends to 1 ப்ளஸ், அதாவது 1 ப்ளஸ் ரைட் சைட்லேருந்து நம்ம f(x)ஐ ரீச் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து கிராஃபை ரீச் பண்ணுங்க. இப்படி வரும்போது இந்த கிராஃப் வந்து -1க்கு நேராக எங்கே முடிஞ்சிருக்கு? ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் தான் நம்ம லிமிட், அதாவது லிமிட் வேல்யூ ஒய் ஆக்சிஸில் எங்கே முடியுதுன்னா பார்க்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸில் -1க்கு நேராக +1ல் முடிஞ்சிருக்கிறதுனால இதோட ரைட் சைட் லிமிட் வந்து என்னது? 1. ஸோ இது ரெண்டும் லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால therefore லிமிட் does not exist at x is equal to -1. இந்த கிராஃப்ல இருந்தே நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. from the graph at x is equal to -1 limit does not existன்னு எழுதுனா போதும் சரியா. புரிஞ்சுதா அந்த கொஸ்டின்? எஸ், ஓகே, தேங்க்யூ. This is the last example on limits. Theorem, squeeze theorem. If f(x) less than or equal to g(x) less than or equal to h(x), அதாவது இந்த மூணு ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த x is near exceptனா அந்த நம்ம லிமிட் வந்து xன்றது ஏவுக்கு நேராக உள்ள பாயிண்ட் அண்ட் ஏவுக்கு நாட் ஈக்குவல்னு அர்த்தம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இது இந்த லைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவ் இந்த f(x), g(x), h(x) இந்த மூணு ஃபங்க்ஷனும் லெஸ் தென் இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்டு x tends to a f(x), x tends to a g(x) ரெண்டுக்கும் லிமிட் எடுத்தோம்னா நமக்கு எல்னு ஒரு வேல்யூ கிடச்சுன்னா, அதாவது இந்த வேல்யூவும் எல்லை நோக்கி போச்சுன்னா g(x)ன்ற இந்த ஃபங்க்ஷனோடைய லிமிட்டும் கண்டிப்பாக எல்லா தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்குவீஸ் தியரம். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சாண்ட்விச் தியரம் சொல்லுவாங்க. ஏன் இது சாண்ட்விச் தியரம்னா, சாண்ட்விச்சில் 3 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ
ஸோ அந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் மேலே இருக்கிறதையும் அடியில் இருக்கிறதையும் நம்ம கடிச்சோம்னா நடுவில் உள்ள பகுதியும் நம்மளோட வாய்க்கு தானே போகும். அந்த மாதிரி மீனிங் தான். ஃபஸ்ட்டு உள்ள ஃபங்க்ஷனும் லாஸ்ட் உள்ள ஃபங்க்ஷனும் எல்லை நோக்கி போச்சுன்னா அந்த நடுவில் உள்ள ஃபங்க்ஷனும் எல்ன்ற லிமிட்டை நோக்கி தான் போகுன்றது தான் உங்களோட ஸ்குவீஸ் தியரம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். இது மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணி போடுவோம் ஆக்சுவலாக. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த லிமிட் x ஸ்கொயர் sin 1/x கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் அப்படியே லிமிட் போடலான்னு பார்த்தா x tends to 0 அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இதுக்கு தனியாக லிமிட் கண்டுபிடிக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தா x tends to 0க்கு x ஸ்கொயர் வந்து 0 தான். இது பிரச்சனை இல்லை. பட் இங்கே நமக்கு என்ன தெரியாது, லிமிட் x tends to 0க்கு sin 1/0. ஸோ sin 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. sin இன்ஃபினிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த லிமிட் என்னன்னு தெரியாதனால இது 0வாக கிடைச்சாலும் நம்ம அதை வந்து என்னென்னு பண்ண முடியாது, அதை 0ன்னு சொல்லி இப்போ போட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்குவீஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சம் ஐடியாஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். என்னென்னா சொல்யூஷன் இல்லை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு இதுலன்னு இல்லை அடிக்கடி இந்த விஷயம் யூஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய சைன் கிராஃப் ஞாபகம் இருக்கா? இப்படி வரும் இல்லையா? சைன் கிராஃப் இப்படி வரும். காஸ் கிராஃப் 1ல் ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி ஷேப்பில் தான் வரும். இப்போ சைன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் எப்படி போகும், சைன் 0 0 π/2ல் அது 1 போய் ரீச் பண்ணும். திரும்ப பையில் 0க்கு வரும். திரும்ப 3 π/2ல் இது வந்து 3 π/2ல் -1 வந்து ரீச் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரியே சைனோட வேல்யூ அதிகபட்சம் மேக்ஸிமம் +1க்கு போகலாம், இன்னொன்று -1க்கு போகலாம். சரியா? அப்போது சைன் எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில மட்டும்தான் இருக்கும், இந்த -1க்கு +1க்கு இடையில மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ we know that sin இது வரைக்கும் தெரியாது தான், ஆனால் இனிமேல் தெரியலையா, அதனால் we know that போட்டுக்கலாம். sin 1/x சைனோட வேல்யூ எப்பவுமே -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைன் x ஸ்கொயர் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை x ஸ்கொயர், அதாவது எல்லா பக்கமும் x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே லெஃப்ட் சைடில் -x ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்ட்டு சைன் 1/x which is less than or equal to x ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லிமிட் x tends to 0 since சரியா, since limit x tends to 0 -x square போட்டால் என்ன வரும், x போல 0 போட்டோம்னா -0, so that is 0 and limit x tends to 0 plus x square என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ லிமிட் x tends to 0 இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஃபங்க்ஷனும் 0க்கு தான் போகுது, ரைட் சைடில் உள்ள ஃபங்க்ஷனும் என்ன தான் பண்ணுது, 0க்கு தான் போகுது. therefore by squeeze theorem, ஸ்குவீஸ் தியரம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டு பக்கமும் உள்ள ஃபங்க்ஷன் ஒரு லிமிட்டை நோக்கி போச்சுன்னா நடுவில் உள்ள ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதே லிமிட்டை நோக்கி தான் போகும். therefore limit x tends to 0 x square into sin 1/x ஓட வேல்யூ 0. that's all. thank you.